அண்மைச் செய்தி. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2.5 மணி நேரமாக விவசாயிகள், பொதுமக்கள், வணிகர்களிடம் மனுக்களை வாங்காமல் அடைத்து வைத்து அலைக்கழிப்பு செய்ததாக மாவட்ட ஆட்சியரை கண்டித்து பொதுமக்கள் கண்டன கோஷங்களை எழுப்பியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், விவரங்களை சொல்லலாம். வணக்கம் அருண். அதாவது ஒவ்வொரு திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை அன்று 10 மணியிலிருந்து 2 மணி வரை பொதுமக்கள், வணிகர்கள் மற்றும் விவசாயிகளிடம் மனுவை பெற்று அந்த மனு மீதான தீர்வுகளை காண்பது என்பது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்க ஒன்று. ஆனால் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே இன்றைக்கு அதற்கு மாறாக ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக காலை 10 மணிக்கு விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் என இந்த நிர்வாகத்துறை ஸ்டாலின் ஆட்சியில் நடைபெறக்கூடிய அவலங்களால் பாதிப்புகளால் உள்ளான மனுக்களை எழுதி கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து தீர்வு கிடைக்கும் என காத்திருந்த மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மனு அளிக்க வந்த மக்கள் கீழ்த்தளத்திலே அவர்களை அதாவது கீழ்த்தளத்திலே இருக்கக்கூடிய அறையில் பூட்டை போட்டு பூட்டி இருக்கக்கூடிய நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் மேலே 11 மணிக்கு வந்த மாவட்ட ஆட்சியர் மனுவை பெறாமல் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதாக கூறி கீழே மனு அளிக்க வந்த மக்களை பூட்டு போட்டு, அதாவது ஆடு மாடுகளை அடைத்து வைப்பதை போல அடைத்து வைத்திருந்தக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால் கொந்தளித்து போன மக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். குறிப்பாக மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு இருந்தனர். இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியர் 2.5 மணி நேரத்திற்கு பிறகு அடைத்து வைக்கப்பட்டிருந்த மக்களை திறந்து வைத்து பின்பு மனு வாங்குவதற்கு அனுமதி அளித்திருக்கிறார். அதாவது நிர்வாகத்துறை நட்ட ஸ்டாலின் ஆட்சியில் தாங்கள் படும் இன்னல்களுக்கு தீர்வு கிடைப்பதற்காகவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரக்கூடிய மக்களை பெரும் இன்னலுக்கு ஆளாக்கிய மாவட்ட ஆட்சியரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பிய இந்த சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனி முத்துக்குமார். நலத்திட்ட உதவி நீங்க டீ குடிக்கிறதுனால எங்களுக்கு என்ன லாபம் போதா? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க சார்? கிட்டத்தட்ட 10 மணிலேருந்து நின்றுட்டு இருக்கோம். அங்கே என்ட்ரி போடுறதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. இங்கே 20 நிமிஷமா நின்றுட்டு இருக்கு. கேட்டால் 2 நிமிஷம் தான் கதவை சாத்துறேன்றாங்க. மேலும் ஒரு அண்மைச் செய்தி. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே கணவன் மனைவி பிரச்சனையில் அறிவுரை கூறிய பெண்ணை கத்தியால் குத்தி கொன்ற கணவன் தலைமறைவாகியுள்ளார். இக்கொலை சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ராதாகிருஷ்ணன் வணக்கம், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக அருண். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே சீலையம்பட்டி சமத்துவபுரத்தில் மது குடிக்க கூடாது, மது பழக்கத்தை நிறுத்திவிட்டு மனைவியுடன் ஒழுங்காக வாழ் என்று புத்திமதி கூறிய பெண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள சீலையம்பட்டி சமத்துவபுரத்தைச் சேர்ந்தவர் சரவணன். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த முரியேஸ்வரி என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் சரவணன் மது போதைக்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. கூலி வேலை செய்து வந்த சரவணன் நாள்தோறும் குடித்துவிட்டு மனைவி முரியேஸ்வரியை அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார். இதனால் சரவணனுடன் வாழ முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட முரியேஸ்வரி அதே பகுதியைச் சேர்ந்த தனது பெற்றோர் குருவையா மற்றும் சரணமணி ஆகியோர் வசிக்கும் வீட்டில் வசித்து வந்தார். இருந்தபோதும் சரவணன் நாள்தோறும் குடித்துவிட்டு மனைவியின் வீட்டிற்கு சென்று மனைவியை தன்னுடன் வருமாறு அழைத்துள்ளார். அப்போது அந்த மனைவியின் வீட்டு அருகே வசித்த அரியக்கால் என்ற மூதாட்டி சரவணனுக்கு புத்திமதி கூறி வந்துள்ளார். குடிப்பழக்கத்தை நிறுத்திவிட்டு மனைவியை கூட்டிச் சென்று ஒழுங்காக வாழ் என்று நாள்தோறும் கூறி வந்துள்ளார். இதனால் அரியக்கால் மீது சரவணனுக்கு வன்மம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு மறுபடியும் சரவணன் மது அறிந்துவிட்டு மனைவியை அழைக்கச் சென்ற போது அரியக்கால் மீண்டும் அவருக்கு அறிவுரை கூறியதால் ஆக்கிரமடைந்த சரவணன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அரியக்காலை சரமாரியாக குத்தினார். இதனை தடுக்கச் சென்ற சரவணனின் மாமியார் சரணமணி என்பவரையும் கத்தியால் குத்தினார். குத்திவிட்டு அப்பகுதியிலிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்தவர்கள் அரியக்கால் மற்றும் சரணமணியை 108 ஆம்புலன்ஸ் மூலமாக சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு
அரியக்காலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். காயமடைந்த சரணமணி தற்போது தொடர்ந்து அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். அரியக்கால் மகன் அளித்த புகாரின் பேரில் சரவணன் மீது வழக்கு பதிவு செய்த சின்னமனூர் காவல்துறையினர் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். குடிப்பழக்கத்தை நிறுத்திவிட்டு மனைவியுடன் ஒழுங்காக வாழ் என்று அறிவுரை கூறிய பெண்ணை குடிகார கணவர் குத்தி கொலை செய்த சம்பவம் சின்னமனூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.